2025 புது வருடம். நம்மள நிறைய பேர் இந்த வருடத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பல திட்டங்களை வைத்திருப்போம். இன்னும் நிறைய பேர் இந்த வருடத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி பிறக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய இந்த திட்டங்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னாலும், நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங், பொருளாதார ரீதியான ஒரு திட்டமிடுதலை செய்ய வேண்டியது முக்கியம். அது ஏன் முக்கியமானது, அதை எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸ்டெப் 2, கிரியேட் அ பட்ஜெட். ஒரு பட்ஜெட் கண்டிப்பாக தயாரிக்கணும். ஏன்னா பட்ஜெட் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் முன்னாடி உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்கீங்க இல்லையா? இந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கணும். பொதுவாக ஒரு சிம்பிளான ரூல் என்ன அப்படின்னா 50-30-20 ரூல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். முதலாவது இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் முன்னாடியே உங்களுடைய மாறும் செலவு என்ன, மாறாத செலவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்கல்ல. இப்போ இதில் உங்களுடைய மொத்த வருமானத்தில் 50% நீங்கள் உங்களுடைய மாறாத செலவுகளுக்கு அப்படின்னு நீங்கள் வச்சிடணும். அதாவது மாத வாடகை கொடுக்கறது, கரண்ட் பில் கட்டுறது, இந்த மாதிரி கண்டிப்பாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்குன்னு சொல்லி அந்த 50% நம்ம முதலாவது ஒதுக்கிடணும். அதுக்கப்புறமா மீதி ஒரு 30% நாம் மாறும் செலவுகளுக்காக நாம் ஒதுக்கணும். அதாவது நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய என்டர்டைன்மெண்ட், நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள். ஸோ இதில் ஒரு 30% மட்டும்தான் நீங்கள் அதில் செலவு பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 20%ல் நீங்கள் உங்களுடைய கடனை திரும்ப செலுத்துறதுக்கு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அந்த 20% நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும். இப்போ இதில் இந்த ரூல் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ரூல்லாம் ஒன்றும் கிடையாது. இது உங்களுடைய வருமானம் சார்ந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய மொத்த வருமானத்தில் 30% வச்சே உங்களுடைய மாறாத செலவுகளை உங்களால் சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அதில் மீது வரக்கூடிய பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொண்டு வரலாம். அல்லது அதில் ரிமைனிங் இருக்கிற பணத்தை 2ஆக பிரித்து மாறக்கூடிய செலவுகளுக்கு பாதியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதியுமாக நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான பர்சன்டேஜை எதுக்கு நீங்கள் அலோகேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடனை திரும்ப செலுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 20% வச்சுருப்பீங்க. இந்த 20% அப்படிங்கிறது இதை விட நீங்கள் குறையக்கூடாது, கூடலாம். அதே மாதிரி உங்களுடைய மாறக்கூடிய செலவுக்குன்னு சொல்லி ஒரு % வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாறக்கூடிய செலவுகளில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டையும் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொண்டு வரலாம். இது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய மொத்த வருமானத்திலிருந்து என்னுடைய மாறாத செலவுகளுக்கு எனக்கு எவ்வளவு பணம் தேவை அதை நான் ஒதுக்கிடுறேன். அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய பணத்தை நான் எப்படி சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதில் எவ்வளோ பணத்தை நான் செலவு பண்ண போகிறேன், இதை மட்டும் நீங்கள் சிம்பிளாக டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம்.